Hello friends, welcome to CAD NEST. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு AutoCAD plan எப்படி Sketchup import பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So let's start. So இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபைலுக்கு போய்டுங்க. ஃபைல்ல போய்ட்டு இங்க import option இருக்குலையா? So importக்கு போய்ட்டு AutoCAD ஃபைல் நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ நிறைய இந்த மாதிரி என்ன ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ just அதைய ஓபன் பண்ணீங்க அப்படினா அந்த இடத்துக்கு import ஆயிடும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோடது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணிக்க போறேன். ஜோதி ஓகே ஜஸ்ட் எடுத்துட்டு இம்போர்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படினா இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணனும். சோ அது ஃபுல்லா process ஆன உடனே லேயர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஒரு வால் தான் இருக்கு. ஃபைல் இம்போர்ட். ஸோ இம்போர்ட்ல உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு லேயரை க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிடும். சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நான் என்னோட ஃபைல் மிஸ் ஆகி வேறு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்காக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், இம்போர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3Dயும் இம்போர்ட் ஆகிருக்கு, 2Dயும் இருக்குது. ஸோ இந்த 3Dயில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். அப்படி டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைனா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தா நம்ம வேறு கலர் வேணும் அப்படின்னா இதையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் வேணும்னா எக்ஸ்ப்ளோர்ட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படியே ஒவ்வொரு வாலாக குரூப்பாக இருக்கட்டும் அப்படின்னாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த குரூப்புக்கு வந்துட்டு எனக்கு இந்த கலர் வேண்டாம், வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கலரில் போய்ட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டர் வந்துட்டு இதில் ரொம்ப நல்லா ஆகும் வீரேல. ஸோ இங்கே அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே. அண்ட் சப்போஸ் இல்லை நம்ம ஒரு பிளான் தான் இருக்குது, பிளான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அப்போ என்ன பண்ணணும் நாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான் இம்போர்ட் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுக்குமே இப்படி தான் பண்ணணும். நம்ம ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். எவ்வளோ வால் ஆகிட்டோ ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேன் இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரெக்டாங்கிள் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து ஆப்போசிட் கார்னருக்கு ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ஸோ ரெக்டாங்கிள் போட்டிங்க அப்படின்னா அவுட்டர் வால் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு நம்ம எதெல்லாம் வாலோ அதை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் AutoCAD எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி வால் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் தி செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.